ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அடுத்த ஒரு நிகழ்ச்சி என்னென்ன ஒரு விஷயத்தை பேப்பரில் பார்த்தேன். அரியலூர் மாவட்டமாக அந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்த போல இருக்குது. குழந்தைன்னா ஒரு 4 வயசு 3 வயசு, நான் அதை சரியாக பார்க்கல. குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வெளியூர் நாட்டில் எங்கேயோ வேலை செய்கிறாரா. கிராமம் ஏதோ ஒரு கோட்டக்காடுன்னு ஏதோ ஒரு கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா மாமியார் மருமகள் ஒரு குழந்த இருந்திருக்கு. குழந்தைன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 அப்படி தான் இருக்கும் வயசு. அது சரியாக நான் படிக்கலை. அது அந்த அந்த குழந்தைக்கு இந்த அம்மா பால் ஊற்ற போயிருக்காங்களாம். யார்? மருமகள், மாமியார், குழந்தை 3 பேர் இருக்காங்க. புள்ள வெளிநாட்டில் இருக்காப்புல. பால் ஊற்ற போயிருக்காங்க போல் எங்கேயோ. இதிலெல்லாம் கிராமங்களில் ஊற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி. வீட்டுக்கு பார்க்கும்போது அந்த குழந்தையோட மூச்சு திணறிக்கிட்டு அந்த குழந்தை படுத்திருந்துருக்கு. என்னன்னு கேட்டால் உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனால் அந்த குழந்தை செத்து போச்சு. என்னன்னு கேட்டாக்கா, என்ன எப்படி இது நடந்துச்சுன்னா, அந்த பிள்ளை வாயிலெல்லாம் மண்ணா. பொம்பளை பிள்ளை கிருத்திகாவும் அந்த குழந்தை பேர். வாயிலெல்லாம் மண்ணா. என்னன்னு போலீஸு விசாரிக்கும்போது இந்த பாட்டி சொல்கிறாங்களா, மருமக நடத்தையில் எனக்கு சந்தேகம், அதனால் அந்த பிள்ளைய கொன்னுட்டேன், வாயில் மண்ணை வச்சு கொன்னுட்டு. என்ன சொல்கிறது? இது யோசிங்க. என்ன பேசுகிறதுன்னே இதில் தெரில. வயசானவங்களுக்கு அவ்வளோ கொஞ்சம் மங்கி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த லெவலுக்கு அவங்க வயசானவங்க மாதிரி தெரியல. ஏன்னா மகா ஃபேனியில் இருக்கா. அப்போ தான் ஒரு 1.5-2 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைன்னு நினைக்கிற பொம்பளை பிள்ளை. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் நிறைய வயசாகி இருக்க வாய்ப்பில்லை. கிராமத்தில் இப்போ எல்லாம் ரொம்ப நல்லா தெளிவாகவே இருக்காங்க. இது ஏன் அந்த அம்மா அப்படி பண்ணாங்க, இந்த பாவத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரில. மருமகளும் மனுஷி தானேன்னு அவங்க நினச்சாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. சில வயதானவர்கள் இப்படித்தான் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது. எங்கேயும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு மறுப்பு சொல்கிறதுக்கே இல்லை. எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தவறு ஏதாவது இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.